சப்பாத்தி மாவு இவ்வளோ சாஃப்டாக எப்படி பிசையிறது பிகினர்ஸுக்கு சொல்கிறேன். எப்படி சாஃப்டாக அப்படி பிசையிறது அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம்தான். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் பூரியோ சப்பாத்தியோ நீங்கள் செஞ்சிடலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த மாவை லேசாக கையால் பிசறி விட்டுருக்கோங்க. மெயின் டிப் என்னன்னா, இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். பிசைஞ்சு விட்டுட்டு சுடுதண்ணி ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் போட்டு அதில் உப்பு போட்டுக்கோங்க. அதிலே தேவையான உப்பு அதிலே போட்டிங்கன்னா அதிலே கரைஞ்சிரும். கரைஞ்சோன்னே இப்போ இந்த மாவு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே திரட்டி பிசைஞ்சிடணும். பிசைஞ்சின்னா இது மாதிரி 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இது மாதிரி சாஃப்டான மாவு கிடச்சிரும். அந்த மாவை நல்லா திரட்டி பிசைஞ்சோன்னே அதை சின்ன சின்ன உருண்டையாக ஆக்கிக்கோங்க. பூரி வேணும்னா சின்ன உருண்டையாக இது மாதிரி போட்டுக்கோங்க. சப்பாத்தி வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க. மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. 10 நிமிஷத்தில் பூரி அப்படின்னா, பூரி சப்பாத்தியானா எல்லோரும் ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. சிலவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஊற வைப்பாங்க. அது மாதிரி கிடையாது. 10 நிமிஷத்தில் நம்ம பூரி சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இதை போட்டு நம்ம எப்பவும் போல் பூரிக்கட்டையில் கொஞ்சோண்டு எண்ணெய், இதில் வேணால் மேலே வேணால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை எண்ணெயெல்லாம் ரொம்ப சேர்க்க வேணாம்னா நீங்கள் இப்படியே வச்சுட்டு தேய்ச்சிங்கனாலே நல்லா வரும். வேணால் கொஞ்சம் லேசாக மாவு தூவி தேய்ச்சிட்டு நீங்கள் அழகாக சப்பாத்தி போடுறதுனா அழகாக போட்டு மேலே வச்சுட்டு சும்மா போட்டு பரட்டி விட்டு சும்மாவே ஃபஸ்ட்டு பரட்டி முன்னாடியும் பின்னாடியும் ஃபஸ்ட்டு சும்மாவே பரட்டணும். பரட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே எண்ணெய் தடவி 2 பக்கமும் எண்ணெய் தடவி இது பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும். சுற்றி எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். இதான் இல்லை. இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, பூரி போடும்போது எண்ணெய் கொஞ்சம் நிறைய வச்சுட்டு அந்த பூரியை ஃபஸ்ட்டு போடும்போது லேசாக போட்டுட்டோம். அப்புறம் மேலே லேசாக கரண்டியை எண்ணெய் ஜார்னியும் அதை மேலே லேசாக அழுத்தி விட்டிங்கனாலே அது புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி அதை பரட்டி விட்டிங்கன்னா அதுவும் தானாக உப்பி வந்துடும். நல்லா சூப்பராக உப்பலான பூரி செய்கிறதுக்கு இதுதான் முறை. நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.